ஹாய் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம லைஃப்பில் பணத்தை ஈர்க்க ஒரு 4 வழிமுறைகள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் போன வீடியோவில் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வர்ச்சு கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த 4 முறையை பயன்படுத்தி தான் நம்ம நினைக்கக்கூடியதை எளிமையாக பிரபஞ்சத்திடமிருந்து பெறலாம். 1. கிராட்டிடியூட், 2வது விசுவலைசேஷன், 3வது விஷன் போர்டு, 4வது அஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கிராட்டிடியூடை பற்றி பார்க்கலாம். கிராட்டிடியூட்னால் தமிழில் நன்றி சொல்லுதல். அதாவது உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுங்கள். கிராட்டிடியூட் ரைட்டிங் நன்றியாக எழுதக்கூட செய்யலாம். நன்றி சொல்ல சொல்ல அதோட அளவு அதிகரிக்கும். உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, அப்போது அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அடுத்த முறையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தோணும். அதேமாரி தான் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் நன்றி சொல்ல சொல்ல அதோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். 2வது விசுவலைசேஷன். விசுவலைசேஷன்னா உங்களோட தேவைகளை அடைஞ்சது போல் மனசில் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ பணம் தான் உங்கள் தேவைன்னா பணத்தை செலவு பண்ணுற மாதிரி, பணம் கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அப்படி நினச்சி பாருங்கள். நல்ல வசதியாக பணத்தோடு வாழ்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். 3வது விஷன் போர்டு. இப்போ பணம் உங்களுக்கு தேவைன்னா பணத்தோட பிக்சர் உங்கள் கண்ணில் படக்கூடிய இடங்களில் வைங்க. வீட்டில் செவுத்தில், அதுக்கப்புறம் கண்ணாடியில் வைங்க. அப்புறம் மொபைலில் வால்பேப்பராக யூஸ் பண்ணு. இப்படி நீங்கள் கண்ணில் படக்கூடிய இடத்துலலாம் வைக்கும்போது பணத்தை பற்றி நினைக்கக்கூடிய உங்கள் எண்ணங்கள் அதிகமாகும். 4வது அஃபர்மேஷன். அஃபர்மேஷனும் விசுவலைசேஷனும் ஒரே மாதிரி தான். உங்கள் தேவைகள் கிடைச்ச மாதிரி நினச்சி இமேஜின் பண்ணுனா விசுவலைசேஷன். இதுவே இமேஜின் பண்ணாமல் தேவைகள் கிடைச்ச மாதிரி வார்த்தைகளாக சொன்னால் அது அஃபர்மேஷன். இப்போது எனக்கு பணம் கிடைத்து விட்டது, அதை வைத்து நான் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்கிறத நினச்சி சொன்னால் அது அஃபர்மேஷன். ஓகே, அவ்வளோதான். இந்த 4 முறையும் உங்கள் லைஃப்பில் பயன்படுத்தி உங்கள் தேவைகளை அடைந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.